அம்மா ஜெய், மாடியிலேருந்து வந்துட்டியோ? ஆமாம்மா. சாயை வச்சு பூட்டிட்டியா? பூட்டிட்டேம்மா. ஆச்சி ஜூஸ் குடித்தாங்கல்ல, அந்த வாளியை கழுவிட்டு தண்ணி கேட்டாங்க, தண்ணியும் பிடிச்சி கொடுத்துட்டேம்மா. சரி, நல்ல பையன். ஆச்சி ஜூஸ் இப்போ தான் குடித்தாளா இல்லை அப்போதே குடிச்சிட்டாளா? அம்மா அப்போதே ஆச்சி குடிச்சிட்டாங்க. அக்கா குளிச்சுட்டு வந்துட்டாளா? அபி குளிச்சிட்டாம்மா. சோஃபாவில் தான் உட்காந்துருக்கா. சரி, அப்போ அந்தா நீ இந்த தட்டை வாங்கிட்டு போ. நான் அக்காவுக்கும் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு ஆச்சிக்கும் மேலே போய் சாப்பாடு போட்டு வந்துடுறேன். சரி ஜெய், நீ உன் உண்டியிலேருந்து ரூபா எடுத்துட்டியா? எனக்கு எங்கே பாஸ்வேர்டு தெரியும், உங்களுக்கு தானே தெரியும். சரி, அப்போ சாப்பிட்டுட்டு உண்டியில் எடுத்துகிட்டு வா. அம்மா பாஸ்வேர்டு போட்டு தரேன். நீ 500 ருபீஸ் எடுத்து அம்மாட்ட கொடுண்ணே. ஓகேம்மா. அம்மா அபிட்டையும் வாங்குவீங்கல்ல? இல்லை, இதெல்லாம் தெளிவாக கேட்பான். எப்பா சாமி, நான் 2 பேர்ட்டையும் தான் வாங்குவேன். அம்மா அவன் உண்டியல் மேலே ஆச்சி வீட்டிலலாம் இருக்குது. சரி, நான் அப்போ போய் ஆச்சிட்ட சாப்பாடு போட்டு கொடுக்கேன். அபியை சாப்பிட்டுட்டு மேலே வர சொல்லு. அம்மா அப்போ நானும் சாப்பிட்டுட்டு வருவேன். வாங்க வாங்க, தட்டைப்பிடி. அம்மா உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? ஆமாம், எனக்கு மட்டும்தான் சாப்பாடு, உனக்கு சாப்பாடு கிடையாதான். அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப சேட்டையா, அதனால இன்னைக்கு ஒரு நேரம் மத்தியானம் மட்டும் நீ சாப்பிடக்கூடாதான். அம்மா தான் சொன்னாங்க. அதனால் நீ மத்தியானம் சாப்பிடாத, சரியா? நீ வெயிட் பண்ணு, நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு ஆச்சிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம கடைக்கு கிளம்புவோம். நான் என்ன சேட்டை பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ தூங்கி எழுந்திரிச்சு தலகாணி எடுத்து வைக்கல, போர்வை எடுத்து வைக்கல, நான் தானே எடுத்து வச்சேன். அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, தூங்கி எழுந்திரிச்ச உடனே தலகாணி பாய் போர்வை எல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும்னு. நீ செய்யலைல்ல, அதான் அம்மா உன் மேலே கோவமாக இருக்காங்க. ஜெய், நான் தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே நீயும் அம்மாவும் எடுத்து வச்சுட்டீங்க. ஆமாம், முதல்ல நீ எடுத்து வச்சுட்டு தானே போயிருந்துருக்கணும். நீ ஏன் இப்படி இருக்க? சரி போ, எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம், நான் நைட்டு சாப்பிட்டுக்கிருவேன். சரி, அப்போ நீ நைட்டு சாப்பிட்டுக்கோண்ணே. அபி. என்னம்மா? என்ன குளிச்சு கிளம்பியாச்சு போல? சரி, இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏண்டி, எதுக்கு சாப்பாடு வேண்டாம்? பசிக்கலையா? பசிக்குது. அப்புறம் என்னத்துக்கு என் உயிர் எடுக்க? சாப்பிடு, இந்தா. எனக்கு தான் இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு தானே சொன்னீங்க. உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னேனா? நான் எப்படி சொன்னேன்? இன்னைக்கு காலையில் நான் போர்வை தலானிலாம் எடுத்து வைக்கல, அதனால் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல. அபி, அம்மாவை டென்ஷன் பண்ணாதம்மா. இந்தா, உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இல்லைம்மா, ஜெய் தான் சொன்னான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு மத்தியானம் கிடையாதுன்னு. அவனுக்கு ஒரு வேலை இல்லை, அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு. ஏடி, அவன் எதை சொன்னாலும் நீ நம்புவியாடி? சாப்பிடு, நான் ஆச்சிக்கு போய் சாப்பாடு கொடுக்க போகிறேன். சாப்பிட்டுட்டு மேலே வா. மேலே தானே நம்ம உண்டியல் இருக்கு, ரூபா எடுக்கணும்ல. ஆமாம்மா. இல்லைன்னா சீக்கிரம் சாப்பிடுங்க, திருப்பி சாப்பாடு வேணா போடுவோம்ல. இல்லைம்மா, எனக்கு இந்த சாப்பாடே போதும். சரி, அப்போ சாப்பிடு. ஜெய், உனக்கு சாப்பாடு வேணுமா? நோ மம்மி, எனக்கு சாப்பாடு வேண்டாம், இதுவே போதும். ஆனால் உருளைக்கிழங்கு இருக்கா? இருக்கே. அப்போ அதை மட்டும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. சரி, அப்போ 2 பேத்துக்கு சாப்பாடு போதுன்னா நான் மேலே போய் ஆச்சிக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கேன். ஓகேம்மா. இல்லைன்னா உன் உண்டியிலேருந்து நானே எடுத்துகிட்டு வந்துடுவா. ஓகேம்மா, எதுனாலும் சரிதான். சரி, அப்போ சாப்பிடுங்க. அபி, ரைஸ் சாதம் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு, சாப்பிடு. லூஸு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் பரகாட்டி. அபி, ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? யூடியூப் பார்க்கலாம், நீ வாட்ஸ்அப் அனுப்பலாம். நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு உனக்கு ஒரே ஒரு நாளைக்கு தருவேன், சரியா? ஆனால் அதை நீ பத்திரமா வச்சுருக்கணும். ஜெய், எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சாரா அக்கா கட்டியிருந்தால, அவன் எனக்கு சொல்லி கொடுத்தா. எனக்கும் தான் தெரியும். ஆமாம், உனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேண்டாமா? உனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா நீ செல்லு பார்க்காத, அம்மா வாங்கி தருவாங்க. என் உண்டியலில் 1900 ருபீஸ் இருக்குது. நான் இன்னும் ஒரு 100 ருபீஸ் மட்டும் சேர்த்து வச்சுட்டு நானே ஒரு இது வாங்கிடுவேன், ஸ்மார்ட் வாட்ச். அதனால் நான் செல்லுனாலும் பார்ப்பேன். அப்படிலாம் அம்மா வாங்க விட மாட்டாங்க. யார் சொன்னா? அம்மா வரட்டும், கேட்போம். கேட்போம். அம்மா, என்ன போகும்போது இந்த மூஞ்சி சிரிச்ச முந்தியாக இருந்தது, அந்த மூஞ்சி உருன்னு இருந்தது. இப்போ வரும்போது அந்த மூஞ்சி சிரிச்ச மூஞ்சியாக இருக்குது, இந்த மூஞ்சி உருன்னு இருக்குது. என்ன ஜெய் சொல்லு. அம்மா, நான் தான் நீ பெத்த தாய், நான் தான்டா. சொல்லு, என்ன? எத்தனை தடவை அம்மா அம்மா அம்பா? நான் தான் என்னன்னு கேட்கல, சொல்லு. என்னடா? எம்மா, அபி சொல்கிறா. என்னத்த சொல்லிட்டா அபி? ஏம்மா, முழுசா நான் சொல்கிறத கேளுமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. சொல்லு கொசு, சொல்லு, என்ன? அம்மா, அபி சொல்கிறா. எம்மா,
அபி, டேய் அடி நொறுக்கிருமத்துக்கோ, எத்தனை தடவை நோபி நோபிங்கிட்டே இருப்ப. அப்படி என்னதான் சொன்னா சொல்லல. அம்மா, அவ செல்லுலாம் பாப்பாளாம். அவள் உண்டியலில் 1900 இருக்கான். இன்னொரு 100 ருபீஸ் மட்டும் சேர்த்து வச்சு அவளாவே ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கிடுவாளாம். அதனால் அவள் வந்து செல்லு பார்ப்பாளாம். அப்படிலாம் நீ வாங்க விட மாட்டேலம்மா. செல்லு பார்த்தா நீ வாங்க விடுவியா? அவள் உண்டியலேருந்து காசு எடுத்து வாங்க விட மாட்டேல. சொல்லுமா, வாங்க விட மாட்டேல. செல்லு பார்த்தா அதெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச், எந்த வாட்சும் வாங்க விட மாட்டேன். அபி, கேட்டையா அம்மா சொன்னதை? செல்லு பார்த்தாச்சுன்னா உண்டியலேருந்து காசு எடுத்து நீ ஸ்மார்ட் வாட்ச் வாங்க முடியாது. நல்லா கேட்டுக்கோ அம்மா சொன்னதை. எல்லாம் அறிவட்டவனே. இப்போ உண்டியல் எவ்வளோ இருக்குது? 1950. சரி, இப்போ கடைக்கு போகிறோமே, அங்கே அவள் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவா? 500. அப்போ மீதம் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது தெரியலையே, நீங்களே சொல்லுங்கள். 1450 இருக்கும். அப்புறம் எப்படில அவள் வெறும் 100 சேர்த்த உடனே ஸ்மார்ட் வாட்சை மட்டும் வாங்க முடியும்? அப்படியே நானும் செல்லு பார்க்குறவங்கள நான் ஸ்மார்ட் வாட்ச்லாம் வாங்க விட மாட்டேன். அம்மா, ஓ நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கியோ? அப்படிலாம் வாங்க விட மாட்டேன், சரியா? அம்மா, அமௌண்ட் எடுத்துட்டியா? ஆமாம் ஆமாம், ஆச்சிட்ட போய் கேட்டுக்கோ. 500 ருபீஸ் மட்டும்தான் அம்மா எடுத்தேன், சரியா? ஆச்சி முன்னாடி வச்சு தான் எடுத்தேன். அபி, நீ அம்மாவை நம்ப மாட்டியா? உன்னைய பெத்த அம்மாவை நீ நம்ப மாட்டேன்னா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. அம்மாவை நம்ப மாட்டேன் நான் எப்போ சொன்னேன்? ஆமாம், நீ அம்மாவை நம்பாதனால தானே அம்மா ஆச்சி முன்னாடி ரூபாய் எடுத்தேன்னு வந்து சொல்கிறாங்க. அது அம்மா தான் சொன்னாங்க. நான் ஒன்றும் அம்மாவை ஆச்சி முன்னாடியாக எடுத்தீங்கன்னு ஒன்றும் கேட்கல. பெரிய இவன் மாதிரி பேசாத. இல்லை, அவள் எப்போ அப்படி கேட்டா? நானாக தானே சொன்னேன். நீ நல்ல நாரதர் வேலை பார்க்கிய. இல்லை, பேசாமல் ஜெயின் உனக்கு பேர் வச்சதுக்கு பிறகு நாரதர்னு வச்சுருவோமோல. நாராயணன் வச்சிட வேண்டியதான். நாராயணன் நாராயணன். போய் உன் உண்டியில் எடுத்துகிட்டு வருவா எடுப்போம். ஓகேம்மா. அம்மா, ஐயோ பின்னாடி ஒருத்தி முறைச்சிக்கிட்டு இருக்காளே. நம்ம சிரிக்கிறது தெரிஞ்சால் அவ்வளோதான். ஓ ராமான்னு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருவா. அபி, எதுக்கு இப்போ கோவமாக இருக்க? அவன் சும்மா என்னத்தையாவது சொல்லுவான். அவன் சொல்கிறதுக்கெலாம் நீ கோவப்படாத, சரியா? அவன் என்ன சொன்னாலும் நான் கோவப்படக்கூடாதா? அபி, இந்த உலகத்தில் நம்மளை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கே நம்மளை சுற்றி இருப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கெலாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அதே வேலையாக தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அம்மா, நான் ஜெய்யை அடிச்சிருவேன். ஆப்பா, தம்பி சும்மா விளாடுறான், சரியா? அவன் சொல்கிறதுலாம் நான் நம்ப வாடி செய்கிறேன். நம்பி உன்னை அடித்தாதான் நீ கோவப்படணும். நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன். அவன் சும்மா விளையாடுறான் தங்கம். இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாதுமா. நீ ரொம்ப முரட்டுத்தனமாக அடிக்க. எனக்கு இப்போ அம்மாவுக்குலாம் உங்கள்கிட்ட தம்பியை விட்டுட்டு போகவே பயமாக இருக்குது. சின்ன பிள்ளைலாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இப்போ ஏன் ரொம்ப கோவப்படுறமா? கோவப்படக்கூடாதுன்னுமா? தம்பி சும்மா விளையாட்டுக்கு தாம்மா உன்னை வம்புழுக்கான். அவனுக்கு உன்னை வம்புழுக்காமல் அந்த நாளே போக மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் நீ கோவப்படக்கூடாது, சரியா? எங்கே சிரி பார்ப்போம். நீ சிரிச்சாதான் இப்போ அம்மா கூட பேசுவேன். அபிக்குட்டி நல்ல பிள்ளை தான். கோவம் மட்டும் இல்லைன்னா அவன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜெய்ய இப்போ 2 பேர்த்தையும் தான் எனக்கு பிடிக்கும். சரிம்மா, நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன். நான் தம்பிக்கிட்ட பாசமாக இருக்கேனம்மா. சரி. அம்மா, உண்டியல் எடுத்துட்டு வந்துட்டியா? எஸ்மா. சரி, கூட ரூபாய் எடுப்போம். இவன் உண்டியலுக்கு பாஸ்வேர்டு என்னது? நம்மளுக்கே இப்போ வர வர மறந்து போயிருதே. 81 நினைக்கேன். போட்டு பார்ப்போம். அட கரெக்டு தான், திறந்துருச்சே. ஜெய், இந்தா ரூபாய் எடுத்தாச்சு. உண்டியலை கொண்டு போய் உள்ளே வச்சிரு. அபிமா, நீ கீழே போ. அம்மா வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு வண்டி சாமியும் எடுத்துகிட்டு வரேன், சரியா? ஓகேம்மா. ஜெய், கீழே போ. அம்மா வர்றேன். ஓகேம்மா. போகலாம்மா. அபி, நீ ஒழுங்கா தம்பியை பிடிச்சிக்கோ, இல்லை அம்மாவை பிடிச்சிக்கோ. சரிம்மா. சரி, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க. கடையில் வந்து பார்க்கணுன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பாய். கடையில் பார்க்கலாம். அம்மா, அபி என் முகத்தை மறைச்சிக்கிறா. நான் எப்படி பாய் சொல்ல? இது ஒரு பிரச்சனையா? அபி கொஞ்சம் தள்ளிக்கோமா. எல்லாத்துக்கும் பாய். கடையில் பார்க்கலாம்.